பெரிய ஆளா இருப்பாங்க, அப்படியே நடுங்க வச்சிருப்பாங்க. திரும்பவும் போவோம். காப்பி குடிச்சியா? 2வது வாட்டி எப்படி சொல்லுங்க? குடிச்சேன் பாட்டி. 3வது வாட்டி இப்பதானே கேட்டேன். ஐயோ இந்த பாட்டி கிட்ட போவே இல்லப்பா, எப்ப கேட்ட காப்பி குடிச்சியா சாப்பிட்டியான்னு கேட்டு 4 வாட்டி அவ்வளவுதான், மரியாதை போயிடுச்சு. ஒரே ஒண்ணுங்க, ஞாபகத்திறனை அப்படி எடுத்துருவான். கர்வம் எல்லாம் போயிடும். இவ்வளவுதாங்க. லேசா ஒரு நரம்பு அழுத்திருவான். கை கோணிக்கும், கால் கோணிக்கும், வாய் கோணிக்கும், பேச வராது. அப்படி கர்வமா பேசியிருப்பாங்க. அப்படியே வாயிலிருந்து அப்படியே எச்சில் ஒழுகும். இறைவன் நினைத்தால் உன் நரம்ப ஒரு செகண்ட், ஒரு மில்லிமீட்டர் அழுத்திட்டானா, நான் செய்கிறேன், செய், இப்ப செய்டா இறைவன். இந்த கையை வச்சு எத்தனை பேர் அடிச்சிருப்ப. அந்த ஒரே ஒரு ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டது, ஸ்ட்ரோக் வந்துரும். நரம்புல போய் வரட்டும். இறைவன் முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க அடங்கணும்னா இறைவனுக்கு அடங்கிடுங்க. வேற யாருக்குமே அதுக்கப்புறம் நீங்க அடங்க வேண்டியதில்லை. யாரையுமே நீங்க அடக்க வேண்டியதும் இல்லை. அதனால கர்வத்தை விட்டு ஒழியுங்கள்.